فضای غبارآلوده استادیوم ஆபரேஷன் சிந்தூர் அப்ப ஆச்சித்தக்காவட்டும் அர்ணாப் கோஸ்வாமியாகட்டும் எப்படி வாழ்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானை கொண்டுலி அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை இதோட ஒப்பிட்டு பாருங்க. இந்தியாவில் அர்ணாப் கோஸ்வாமியோ நவிகா குமாரோ இல்ல வேற ஏதோ பெரிய ஜேர்னலிஸ்டோ பேசிக்கிட்டு இருக்கும்போது குண்டு விழுந்து அவங்க ரத்தம் வடிய நம்மகிட்ட வந்து பேசுந்தா நம்ம மனசு எப்படி பதப்பதிச்சிருக்கோம். ஆனா ஈரான்ல அது நடக்குதுங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இஸ்கஃபின் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைஞ்சிருக்குது. நாளுக்கு நாள் தாக்குதல் அதிகமாயிட்டு இருக்குது. இஸ்ரேல தொடர்ந்தே ஈரான் தாக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இஸ்ரேலுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுப்போம். இது தேவையில்லாத ஒரு தாக்குதல் எங்க மேல நடந்தது. இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்துறதுக்கும் நாங்கள் நிறுத்த மாட்டோன்றத அறிவிச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ஈரான்ல அணு ஆயுத உற்பத்தி நடக்குது, இது எங்களுக்கு பெரிய ஆபத்து, இந்த ஆபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக தாக்குதல் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. உலக அளவில் ரெண்டு பேருக்குமான ஆதரவுகள் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அமெரிக்கா உளவுத்துறை அப்படி ஒரு அணு ஆயுத உற்பத்தி அங்கே நடக்கிறதா ஆதாரபூர்வமான எந்த இதுவும் கிடையாது அப்படின்றத மறுத்து இருக்குது. இந்த நிலையில இந்த சண்டை எப்படி நிக்குமா, இல்ல இது ஒரு போரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம சிச்சுவேஷன் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஆபரேஷன் சிந்தூரப்ப இந்த ஆச்சித்தக்காவட்டும் அர்ணாப் கோஸ்வாமியாகட்டும் எப்படி வாழ்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தானை கொண்டுலி அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை இதோட ஒப்பிட்டு பாருங்க. ஒருவேளை அர்ணாப் கோஸ்வாமியோ நவிகா குமாரோ இல்ல வேற ஏதோ பெரிய ஜேர்னலிஸ்டோ இந்தியாவில் ராஜ்தீப் சர்தஸை பேசிக்கிட்டு இருக்கும்போது குண்டு விழுந்து அவங்க ரத்தம் வடிய நம்மகிட்ட வந்து பேசியிருந்தா நம்ம மனசை எப்படி பதப்பதிச்சிருக்கோம். ஆனா ஈரான்ல அது நடக்குதுங்க. ஈரான்ல இஸ்ரேல் போட்ட குண்டுல ஒரு அம்மா புர்காலாம் போட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. செய்தி வாசிப்பாளர் அவங்க மேலேயே விழுவுது. அந்த பீசஸ் எல்லாம் கட்டடத்துல இருந்து மேலே விழுவது தெரியுது, லைவ்ல தெரியுது. பதறி போய் வெளியே போறாங்க. திருப்பி சில நொடிகள்ல திருப்பி வராங்க. அவங்க காயம் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அந்த காயத்தோட பேசுறாங்க. இப்படி ஒரு அவல நிலை. அந்த மக்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட மக்கள், ஒண்ணுமே செய்யாத மக்கள், அவங்க எல்லாம் கொன்று குவிக்குது இஸ்ரேல். குழந்தைகள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. ஆனா 20% மேல பெண்கள் இறந்துருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க பாருங்க போர்ல ஈக்குவலா தான் நடக்குது. எங்க ஈக்குவலா நடக்குது? ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அமெரிக்காலேயோ இஸ்ரேல்லையோ யூகேலையோ செய்தியாளர் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடம் நொறுக்கப்பட்டது, அதுல இருந்து அவங்க இறந்தாங்க, லைவா பார்க்கும் போது இறந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த அவலம் நீங்க உங்க நாட்டை பொறுத்து யோசிச்சு பாருங்க. நீங்க இஸ்ரேல் ஈரான் வச்சு யோசிச்சு பார்க்காதீங்க. உங்க நாட்டுல இது நடந்தா எவ்வளவு உங்க மனம் பதப்பதிச்சிருக்கோம். அந்த எதிரி நாட்டை என்ன பண்ணணும்னு உங்க ரத்தம் கொதிக்கும் அப்படின்றத யோசிச்சு அதுல இருந்து நிலைப்பாட நம்ம யோசிச்சோம்னா இந்த அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் உணர்வு பூர்வமா என்ன பின்னணின்றதை புரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த சயின்டிஸ்டுகளை கொள்றாங்க இல்லையா, நியூக்ளியர் சயின்டிஸ்டை கொள்றது கடைசி 20 வருஷத்துல இது மாதிரி 30 சயின்டிஸ்டுக்கு மேற்பட்டவங்க கொண்டிருக்காங்க ஈரான்ல. அதாவது இப்பதான் குண்டு போட்டு கொள்றாங்க. நீங்க காட்ஃபாதர் படம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபேமிலி, இந்த கார்லியானே ஃபேமிலி அவங்களோட எதிர் ஃபேமிலியை ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க. மொத்தமா அங்க இருக்கிற எல்லா தலைகளையும் தூக்குவாங்க வரிசையா. பைக்ல போய் கார்ல உட்காந்துருக்கவன சுடுறது, கார் ஆன் பண்ணும்போது வெடிக்கிறது, கிச்சன்ல மைக்ரோவேவ் வெடிக்கிறது, இந்த மாதிரி விதவிதமாக ஒரு 12-13 விதமாக 30 சயின்டிஸ்ட கடந்த 20 வருஷத்துல போட்டு தள்ளிருக்காங்க. ஈரான் சயின்டிஸ்ட இவங்க தான் கொல்ல போறோம்னு டார்கெட் பண்ணி. ஆமா, எல்லாமே மொசாத் தான் பண்ணுச்சுன்னு உலகம் அறிஞ்சது. பலதை மொசாதே பாராட்டிக்கிறது. அதாவது இன்ன வரைக்கும் இப்ப பங்களாதேஷ்ல ரா எவ்வளவு வேலை பார்த்துச்சு இந்திரா காந்தின்னு இப்போ வரைக்கும் காங்கிரஸ்காரெல்லாம் பீத்திக்கிட்டு திரிறாங்கல்ல, அதே போல இன்ன வரைக்கும் மொசாட் தான் இத்தனை பேரை போட்டு தள்ளிச்சுன்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப சயின்டிஸ்டுகள் கொல்லப்படுவதும் முத தடவை கிடையாது, கொல்லப்பட்டும் திருப்பி சயின்டிஸ்டாக ஈரான் மக்கள் உருவாக்குவதும் முதல் தடவை கிடையாது. கண்டிப்பாக அவங்க எழுந்து வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல முதல்ல இந்த அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற கிளைம் இருக்குல்ல, அது எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படின்னா, இன்னைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லாரும் கனெக்டடா இருக்கும். இந்த கிளைமை உலகத்தின் மூலமுடுக்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றதுனால இது ஏதோ புது கிளைம் மாதிரி தெரியுது. ஒரு சார்ட் ஒன்று போட்டிருக்காங்க. 1992 தன்னோட அரசியல் பிரவேசம் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து ஏறக்குறைய 18 தடவை ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கு அப்படின்னு நேத்தன்யாகு எல்லாத்துக்கும் பயத்தை ஓட்டிருக்காரு. 18 தடவை 1992 இன்னும் 3 வருஷம் ஈரானுக்கு நியூக்ளியர் கேப்பபிலிட்டி வந்துடும், நியூக்ளியர் வெப்பன் வந்துடும். நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான திறன் வந்துடும். எப்போ 1992. அதன்படி பார்த்தா 95 ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2024 வரைக்கும் தான் இந்த லிஸ்ட் இருக்கு. இப்போ 2025 ஃப்ரெஷ் அலிகேஷன்ஸ். ஒவ்வொருக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல எப்பயுமே இந்த தம்ப்நெயில் வைப்பாங்க, இந்த 3 வட்டத்தை போட்டு தம்ப்நெயில்.
அது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான தம்ப்நெயில். அதை வச்சாலே வந்து பரபரப்பா போவோம். உள்ள போய் பேசுறோம் எல்லாமே தற்கொலை கான்ஸ்பிரசி தியரி பேசுறவனா தான் இருப்பான். ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு இந்த நிலாவில் வந்து சிவன் திரியிறாருன்னு வட்டத்தை போட்டு காட்டுவாங்கல்ல, அதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சது இஸ்ரேல் தான். ஏன்னா ஈரான்ல ஏதாவது ஒரு ஏரியல் ஷாட் எடுத்துக்கிறது, ஏதாவது ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்துக்கிறது, 3 வட்டத்தை போட்டு உடனே ஐநா சபைக்கு அனுப்பிச்சு விட்டுறது, பாருங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்குன்னு சொல்லிட்டு. இது இப்பன்னு கிடையாது, ஏகப்பட்ட தடவை ஃபால்சிஃபைடு எவிடன்ஸ். ஆனா நெத்தன்யாஹு வந்து குறிப்பா சொல்றாரு 60% பியூரிஃபைடு யுரேனியம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, இன்னும் 90% தான், இன்னும் சில நாட்கள்ல வந்து அதை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. எப்பயுமே இந்த கிளைம் ஸ்பெசிபிக்கா இருக்கு. இதை விட இன்னும் அதிகமாக கோஆர்டினேட்ஸோட இன்னும் வந்து நாங்க போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம், ஸ்டாக் அடுக்கி வச்சிருக்காங்க, எப்படி ஏதோ அரிசி மூட்டை அடுக்கி வைக்கிற மாதிரி அடுக்கி வச்சிருந்தாங்க, நாங்க வந்து மொசாட் வந்து போட்டோ எடுத்துருச்சு அப்படின்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த கிளைம் இருக்கு இல்லையா, இந்த கிளைமுக்குள்ளேயே போய் பாருங்களேன். நாங்கள் அவங்களோட அணுக்கிடங்குகளில் குண்டு போட்டோம். மூணாவது வேணாத அணுக்கிடங்களை குண்டு போட்டோம். அணுக்கிடங்களை குண்டு போட்டோம்னா அது அணுக்கிடங்கா இருந்திருக்க முடியுமா? முதல்ல அணுக்கிடங்களை குண்டு போட்டா நீயே உயிரோட இருக்க மாட்டேன், இஸ்ரேல் நீயே உயிரோட இருக்க மாட்டேன். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, 9 அணு ஆயுதத்தை தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியம் இருக்குதுங்கிறாங்க. ஏங்க இந்த ரூம்ல இவ்வளோ இரும்பு இருக்குது, இந்த இரும்பெல்லாம் ஒரு 2 கன் தயாரிக்கலாம் அப்படின்னா ட்ரைப்ஸ் ஆஃபீஸில் வந்து 2 கன் தயாரிக்கிறாங்க, 2 கன் தயாரிச்சிட போறாங்க அப்படின்னு யாராவது உங்க மேலே தாக்குனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா குடிச்சிட்டு வந்தாத பேசுவேன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? அது போல இன்னைக்கும் அவங்க வச்சிருக்கிற யுரேனியம் என்ன சொல்றாங்கன்னா சிவிலியன் யூஸ்க்கான யுரேனியம் தான். அதாவது சிவிலியன் யூஸ் அப்படின்னா 3.67 என்ரிச்மெண்ட் லெவல் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 3.67 மேலே போனால் அது வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம். அதுல இருந்து ரொம்ப லோயர் பண்ணி தான் அவங்க யுரேனியம் வச்சிருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்றாங்க, நாங்க மின்சாரம் தயாரிப்பதற்கும் மருத்துவ ரீதியாக யுரேனியம் யூஸ் பண்றதுக்கு தான் வச்சிருக்கோம். குறிப்பாக அவங்க டீசாலினேஷன் பிளான்ட், அங்க வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, கடல் நீரை குடிநீராக மாற்றுவதற்கு அதை நாங்க வந்து அணுமின் வச்சு தான் தயாரிக்க போறோம், அதுக்காக தான் செய்யறோம்னு எப்ப 20 வருஷத்துக்கு மேல சொல்லிருக்காங்க. 2005ல இருந்து 8 வரைக்கும் அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. எப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈராக்ல இவனுக்கு போய் குண்டு போட்டதே எதுக்கு அப்படின்னா வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவு சாத்தியப்படுத்தும் அணு ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு 20 வருஷமா போயிட்டு அந்த மக்களை துன்புறுத்தி பல லட்சம் பேரை கொன்னு பல கோடி பேர் வாழ்வாதாரத்தை வீடு இழக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு கையை வச்சு திரும்பி வந்தாங்க இல்லையா. அதே காலகட்டத்துல ஈரானியும் அதே துன்புறுத்தலுக்கு தள்ள பார்த்தாங்க. ஆனா ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வேற வழி இல்லாம பாருங்க, ஒரு தேசம் இந்தியான்ற ஒரு தேசத்துல யார் வேணாலும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு திறந்து விடுறது வந்து எவ்வளவு பெரிய அவல நிலை. அந்த அவல நிலை வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் கம்யூனிஸ்டுகள் வந்து அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடும்போது கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம், ஏன்னா அதுல ஹைட் ஆக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஆட் பண்ண பார்த்தாங்க யூஎஸ். அந்த கிளாஸ் படி என்ன அப்படின்னா, இந்தியா வந்து யுரேனியமோ இல்ல தோரியமோ ஏதோ ஒன்று வச்சிருந்தது அப்படின்னா அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தின் படி எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு. அதுக்குதான் வடிவேல் அந்த வந்து காமெடியை போட்டிருப்பாரு, ஏன்டா நீ ஊருக்குள்ள பெரிய ரவுடிங்கிறதுனால நீ பாட்டுக்கு வந்து எவனாலுக்கு உன் வீடு என்ன உன் ஜாமான்ஜெட்டு என்ன இருக்குன்னு கேட்கல நியாயமான. அந்த போக்கில் தான் அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் 3ஆம் உலக நாடுகள் எல்லாத்தையும் அணுகுச்சு. அப்படிதான் ஈரானையும் தள்ளுச்சு. அப்படிங்கிறதுனால வேறு வழியின்றி மக்களின் நலனுக்காக, ஏன் மக்களின் நலனுக்காக சொல்றேன் அப்படின்னா, அடிபணில அப்படின்னா ஒண்ணு போர் தொடுப்பான், இல்ல அதை விட மோசமாக நீண்ட கால பொருளியல் தடை எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போடுவோம். அப்படின்றதுனால ஒவ்வொருக்கும் எக்கனாமிக் சாங்ஷன் போட்டாலும் ஈரான் நாடு 10க்கும் மேற்பட்ட தடவை இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை இன்வெஸ்டிகேஷன் அலோவ் பண்ணிருக்கு. ஏங்க ஒரு தேசம், ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு தேசம் 10க்கும் மேற்பட்ட தடவை ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்சிக்கு நீயும் நாட்டாமன்னு ஒத்துக்கிற நானும் நாட்டாமன்னு ஒத்துக்கிற ஒருத்தனை கதவை திறந்து ஏன்டா எங்க மூல முடுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கூடா எதுவுமே வச்சிருக்கலடா அப்படின்னு ஒரு அவல நிலையில இருக்கு. இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணும் உனக்கு? இப்பயும் என்னங்கிறானுங்க, இத்தனை இடத்துல 9 அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் எழுதி வேணா தருவேன், இந்த சேனல்லே கூட சொல்லுவேன். இப்போ வந்து ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கு, 20,000 வியூஸ் இந்த வீடியோ போயிருக்கு அப்படின்னா, ஒருவேளை 2 வருடம் கழிச்சு இது நிரூபிக்கப்பட்டா அதுக்கான காசை நான் தந்துறேன்னு கூட பெட்டு கட்டுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இதை பண்ணுவானுங்க, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு எக்கனாமிக் சாங்ஷன் போடுவானுங்க, ஈரான் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறதெல்லாம் அட்டாக் பண்ணுவானுங்க, ஈரான் கப்பல்கள் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷம் கழிச்சு அது போய் இல்ல, இது வெறும் அலிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுல்ல. ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 240 சில்லற பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு ஊடகம், அரசோட ஊடகம் தாக்கப்பட்டிருக்காரு. லைவ்ல நியூஸ் செய்தி வாசிப்பாளர் வந்து வாசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து இருந்திருக்குது. பல பேர் வந்து காயமடைந்திருக்கிறாங்க. இஸ்ரேலியே வந்து 24 பேருக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்திருக்கிறாங்க. அமெரிக்க தூதரகம் வந்து தாக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்குது. அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க, ஆனா ஈரான் மறுக்குது. அப்படி வர முடியாது, அமெரிக்காவே இதுக்கு பின்னாடி இருக்குன்ற ஒரு அலிகேஷன் இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? இதுதான், ஏதாவது எது நம்மளுக்கு முன்னாடி சொல்லப்படுது. இப்ப நீங்க என்னைய போட்டு அட்டேன்னு அடிச்சிடுறீங்க, அப்பெல்லாம் கேமரா ஆஃப் பண்ணிருங்க.
திருப்பி நான் கையை வாங்கும்போது கேமரா ஆன் பண்ணிட்டு பாருங்க என்ன அடிக்க வரேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம். இதைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்பயுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலு நீங்க ஈரான் விஷயத்தை விட்டுட்டு இஸ்ரேல் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்றத பார்த்தா ஏன் இஸ்ரேல் ஈரான் விஷயத்துல இந்த அளவுக்கு நடந்துக்குதுன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, காசால நீங்க ஹமாஸ் இருக்குன்னு தாக்குதல் நடத்துறீங்க அப்படின்னு நியாயப்படுத்துறீங்க சரியா. ஆனா பொதுமக்களை தாக்குறது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களே எய்டு சென்டர் வச்சுட்டு நாங்கள் வெளியில இருந்து உணவுப் பொருட்கள்லாம் விட மாட்டோம், நாங்களே தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ட் சென்டர் வச்சுட்டு அதை நோக்கி வரும் மக்களை துப்பாக்கியில் சுடுற காட்சியை பார்க்கணும். அப்போ இப்படி ஒரு கேவலமான பொறுக்கித்தனமான அரசு தான் இந்த அரசு. ஏன் இப்படி தாக்குது, ஏன் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா போய் பேசுது அப்படின்னா, 2015 ஒபாமா இருக்கும்போது ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் என்ன போட்டாங்க, முதல்ல ஒபாமாவோட இருக்கும்போது புஷ் பண்ணி கழுத்தை நெரிச்சு ஈரானை ஒப்பந்தம் போட வைக்கிறதே ஒரு பெரிய அநீதி. நீ வந்து அணு ஆயுதம் வச்சுக்க மாட்ட அப்படின்னு டீல் போடு, நீ வந்து நான் சொல்ற அளவுக்கு எவ்வளோ கம்மியா யுரேனியம் வச்சுக்கணும்னு சொல்றோம், எக்ஸஸ் யுரேனியம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுரு, நீ இவ்வளோ யுரேனியம் தான் வச்சுக்கணும்னு ஒரு ஒப்பந்தத்தை போட வச்சாங்க. ஒரு இறையாண்மை பொருந்திய தேசம் இன்னொரு தேசத்தோட மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு இந்த டீல் போடுறதே பெருசு. 2018 ட்ரம்ப் வந்தாலும் இந்த டீலை கேன்சல் பண்ணாரு. ஏங்க நான் கேட்குறேன், நீங்க ஒரு பேங்க்ல கடன் வாங்குறீங்க, அந்த கடனை ஃபுல்லா திருப்பி கட்டிட்டீங்க, இப்போ அந்த பேங்க் வந்து கை மாறி போச்சு, வேற ஓனர், அந்த ஓனர் சொல்றான் டே அவனுக்கு தானே கட்டினேன் எனக்காக கட்டினேன் திருப்பி கடனை கட்டுறான்னா எப்படி இருக்கும். அப்ப ஈரான் பாதிப்புக்குள்ளாவது இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குதலுக்கு தான். 2025 பிப்ரவரிலேருந்து மே வரைக்கும் 5 ரவுண்டு நெகோசியேஷன் ஈரானும் அமெரிக்காவும் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா முழுக்க முழுக்க டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னா, நான் எப்போ வேணாலும் சட்டையை ஊத்து பார்ப்பேன், எப்போ வேணாலும் வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்பேன், எப்போ வேணாலும் நான் உன்னை கண்காணிப்புலேயே வச்சிருப்பேன், சேட்டலைட் இமேஜ்லேருந்து எல்லாமே உனக்கு கண்காணிப்பு வச்சிருப்பேன், நான் வந்து என் உளவுத்துறையை வச்சு நான் வந்து ரகசியத்தெல்லாம் வெளில எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு இவ்வளோ புஷ் பண்ணுது. ஈரான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா நாங்கள் எங்கள் மக்கள் நலன் தான் முதல் பார்க்க முடியும். நாங்கள் அணுக்கள் அதாவது கதிர்வீச்சுடைய இந்த யுரேனியம் வச்சிருக்கிறது எங்கள் உரிமை, இது வெப்பனுக்குன்னு கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஏஐ உருவாக்கியிருக்கு, இல்லை டேட்டா சயின்ஸ் உருவாக்கியிருக்கு. டேட்டா சயின்ஸு ஏஐ மெஷின் லேர்னிங்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? எல்லா தேசமும் பயன்படுத்தலாம்ல. அப்போ அதே போல தானே யுரேனியம்ங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ், இரும்பு அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், கோல்டு அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். நான் என் நாட்டின் வளர்ச்சிக்கு இது எதை வேணாலும் யூஸ் பண்ணுவேன், அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது ஈரானோட கிளைம். 5 ரவுண்டுக்கும் அமெரிக்கா ஒத்து வரல அப்படின்றதுனால பேச்சுவார்த்தையிலேருந்து பின் வாங்கிட்டு இஸ்ரேலை விட்டு அடிக்க வச்சுட்டு பாரு இப்போ உனக்கு வேற வழி இல்லை என்கிட்ட வந்து கெஞ்சி டீல் போடுன்னு கேட்கறான். இப்போ இது பேர் பேச்சுவார்த்தை. உளவுத்துறை தானே அதை மறுத்து இருக்குது, அப்படி ஒரு ஆயுத தயாரிப்புல அவங்க ஈடுபடல அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்குது. ஏன் அமெரிக்கா அதை ப்ளே பண்ணும்? ஏன் அப்படின்னா இவன் அதான் இது உள்ளே வெளியே ஸ்ட்ராட்டஜி, இந்த குட் காப் பேட் காப்னு சொல்லுவாங்க. அதாவது அணு ஆயுதம் வச்சிருக்கல அப்படின்னு சொன்னாதான் இவன் டீலுக்கே போக முடியும். அணு ஆயுதம் வச்சிருக்கல அப்படின்னா தான் இவன் டீலே என்ன அப்படின்னா நீ சிவிலியன் யூஸ்க்காக பயன்படுத்துவ. ஆனா நீ இவன் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கன்னு தாக்குனாதான் இவனுக்கு வேற வழியே கிடையாது. இந்த டீலை போட்டா பாரு அவன் என் கூட டீல்ல இருக்கான். ஏன்னா இப்போ அமெரிக்கா டீல் போட்டிருக்கு, டீல் போட்டு இவன் அணு ஆயுதம் தயாரிக்கல வெறும் சிவிலியன் யூஸ்க்கு தயாரிக்கிறான் அப்படின்னு அமெரிக்கா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு தாக்குறதுக்கு முகாந்திரமே இருக்காது. ஆமா, அதனாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா அமெரிக்கா இப்போ டீலை போடாம நீ தாக்கு, அதுக்கப்புறம் நான் டீல் போடுறேன் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா இது போல அடிப்பணியை வைத்தால் இங்க வந்து அணு ஆயுதம் இருக்கான்றது பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருக்கு, இந்தியாட்ட அணு ஆயுதம் இருக்கு, நார்த் கொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கு. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் எவ்வளோ இரான்மையை பொருந்த நாடுகளா இருக்கு. என்னதான் ட்ரம்ப் நான் அவங்கள வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைச்சேன், நான் தான் அவங்களுக்கு முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவே நம்ம ஒரு பெரிய அவல நிலையை நீ கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அணு ஆயுதம் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவன் பாகிஸ்தானை ஃபுல்லாக டேக் ஓவரா பண்ணியிருப்பான் அமெரிக்கா. நார்த் கொரியா மேல இன்னுமே தாக்குதல் நடத்தாம இருக்கிறது காரணம் என்ன, நார்த் கொரியா அணு ஆயுதம் வச்சிருக்கான். கிங்காம் வந்து தெளிவா சொல்லிடுறாரு, நீ எப்பயாச்சும் இந்த கடல் பக்கம் வந்தீங்கன்னா கூட அவனே அணு ஆயுதத்தை போட்டு போடுவான்றாரு. அப்ப அந்த இறையாண்மை தான் அவனுக்கு பிரச்சனை. இப்ப இந்த இறையாண்மையை நீக்கிட்டா, அதாவது இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு நலிவடைந்த நிலையில ஒரு டீல், எல்லாமே அமெரிக்காவோட டேர்ம்ஸ்லேயே நடக்கிற ஒரு டீல் நடந்து சைன் ஆயிடுச்சு ஈரான் கூட. எப்போ வேணாலும் உள்ள போயிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா. ஏன் அப்படின்னா ஈரான் மட்டும்தான் அந்த கண்ணில் முள்ளு மாதிரி அமெரிக்காவுக்கு. 1953 இருந்து ஈரானின் ஆட்சியை கவிழ்த்திருக்கு, ஷா ரெஜிமை இன்ஸ்டால் பண்ணிருக்கு. ஷா ரெஜிமை திருப்பி மக்கள் புரட்சி பண்ணி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஈராக்ல சதாம் ஹுசேனை வளர்த்தி விட்டு அவன் மேல வந்து 8 வருஷங்க 1980 இருந்து 1988 வரைக்கும் சதாம் ஹுசேனை வச்சு ஈரான் மேல தாக்குதல். அதற்கு எவ்வளவு மக்கள் பலி எழுந்தாங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் 10 லட்சம் பேர் செத்து போனாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து வளர்த்த கடா மாறல பஞ்ச மாதிரி சதாம் ஹுசேன் திருப்பி அடிச்சதுனால சதாம் ஹுசேனை இவங்களை தூக்குல போடுறாங்க. அப்ப ஈரானுக்கு இவங்க தொடர்ந்து இத்தனை வருஷமாக 1953 இப்ப யோசிச்சு பாருங்க, 72 வருஷமாக ஈரானுக்கு இந்த தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேரடியாக தொல்லை கொடுப்பது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற சிரியா, லெபனான், இங்க எல்லா இடத்துலயும் போராளி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அல் கைதா, ஐசிஸ் போன்ற
குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இத்தனை குடைச்சலும் கொடுத்துருக்க காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பீஸ் மட்டும் உளுந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு முழு மிடில் ஈஸ்ட்லயும் நாங்களே டேக் ஓவர் பண்ணிக்குவோம். ஏன்னா சவுதி அப்படின்னு ஒரு துரோகி இருக்காங்க. சவுதிங்கிறவன் நீங்க பாக்குறீங்க, கொத்து கொத்தா பாலஸ்தீன் மக்கள் விழுந்து சாகுறாங்க, வாயை மூடிக்கின்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னவாது ஒரு பெயரளவில் இஸ்ரேல் எதிர்ப்பு சவுதிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து இயல்பாகவே அங்க இருக்கிற அந்த மத குருக்களாகட்டும், அங்க வளர்ந்த அரசியலாகட்டும், காலனி ஆட்சி காலத்துல யார் காலனி ஆட்சியில யார் இருந்தாங்க அப்படின்ற பிரச்சனைகள் அது எப்பயுமே சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு முரண் இருந்தது. ஆனா ஆப்ரஹாம் அக்காட்சின்னு 2020 போட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த காசா மீதான இன அழிப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா உள்ள புந்து எல்லாத்தையும் சுமூகமாக்கி இன்னைக்கு இஸ்ரேல் சவுதி வந்து பெரிய முரண் கிடையாது. ஏன்னா எல்லாரும் நம்ம 2 பேத்துக்குமே பாஸ் வந்து ஈரான் தாக்கப்பட்டதுல சவுதி வந்து இஸ்ரேலை கண்டிக்குது இல்ல, சும்மா பேரளவுல கண்டிப்பாங்க. ஏன்னா ஈரான் வந்து அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி ஈரானுக்கும் சவுதிக்குமான முரண் பெரிய முரண். ஏன்னா அது வந்து மத ரீதியாக சொல்ல போனாலும் அவங்க வந்து சுன்னி தலைமை, இவங்க வந்து ஷியா தலைமை அப்படிங்கிறனால மத ரீதியாகவும் இருந்தது. இன்னொன்று காம்படிட்டர்ஸ், இந்த க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ல 2 பேரும் காம்படிட்டர்ஸ் அப்படின்னும் போது சவுதி முழுக்க முழுக்க இந்த பிராந்திய நலனை தாண்டி அவனோட இண்டிவிஜுவல் நலன், அந்த இண்டிவிஜுவல் நலன் அப்படின்னா அதுவும் சவுதி மக்கள் நலன் கிடையாது, அந்த அரச குடும்ப அந்த மேல்தட்டு வர்க்கத்தோட நலனுக்காக மட்டுமே அமெரிக்கா கூடயும் இஸ்ரேல் கூடயும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஈரானை இவ்வளவு நிர்கதி கூட்டு வச்சிருக்கான். நம்ம வந்து போன வருஷம் சொல்றோம் சிரியா வந்து விழுந்துச்சு அப்படின்னா, சிரியால வந்து அசாத் ரெஜிம் விழுந்ததுன்னா ஈரான் அடுத்து இப்படி தாக்கப்படும் அப்படிங்கிறது எல்லா இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்க்குமே தெரிஞ்சதுதான். நம்ம வந்து இப்போ வந்து என்னன்னா அசாத் வந்து நல்லவரா யோக்கியரா, அவர் என்ன மார்ட்டின் லூதர் கிங்கா, ஃபிடல் காஸ்ட்ரோவா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் அங்க பிரச்சனை கிடையாது. அவரு யோக்கியமா அவர் நல்லாட்சி நடத்துறாருன்னு கிடையாது. ஆனா அவரு இதற்கான ஒரு பாதுகாப்பா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதா. இன்னைக்கும் கூட இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அப்படிங்கிறது நான் என்ன பொறுத்திருக்கு அது ஒரு தேசமே கிடையாது, அது அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தோட ஒரு போஸ்ட். அங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறாங்க. அந்த பிரான்ச்சின் மூலியமாக அங்க இருக்கிற எல்லா கனிம வளங்களையும் அங்க இருக்கிற எல்லா மிலிட்டரியும் கண்ட்ரோல் பண்றதுக்கான முக்கியமான ஒரு தளவாடம் தான் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனோட ஒரு நீட்சியாக தான் இந்த தாக்குதல் நடக்குது ஒழிய இஸ்ரேல் மக்கள் மீது நலன், யூதர்கள் மீது நலன், எங்க பாருங்க எங்களை இன அழிப்பு செய்ய போறாங்க அதனாலதான் நாங்க தற்காத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க ஒருத்தன் 60,000 பேரை கொண்டு குவிச்சிருக்கான், 17,400 குழந்தைகளை கொண்டு குவிச்சிருக்கான். இவன் இந்த பொறுக்கி ஐயோ எங்களை அடிக்க போறாங்க அப்படின்னு ஒருத்தனை முன்கூட்டியா போய் அடிக்கிறான். அதாவது தற்காத்து கொள்ளும் அப்படின்னா நீங்க பார்டர்ல வந்து இந்த ஸ்காமிஷேஷன் சொல்லுவாங்க, சிறிய லெவல் சண்டைகள் நடக்கும். அப்படி நடந்து ஒரு வார்னிங் கொடுறது, இல்ல வந்து மிலிட்ரி பிரேஸ்ல வந்து குண்டை போட்டுட்டு நீங்க வந்து ஒரு வார்னிங் கொடுக்கறது, இதெல்லாம் கூட வந்து கன்சிடரபிளா வச்சுக்கலாம். நீ என்ன பண்ணிருக்க, அங்க வந்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னும் போது நீ வந்து இது நாங்க தற்காப்புக்கு தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்றது வந்து உலகத்திலே பெரிய அயோக்கியத்தனம். அந்த 2 நாடுகளில் இருந்து மக்கள் இந்த பாதிப்பு உள்ளாராங்களா, அவங்க மனநிலைமை என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ள அவங்க ஆமா இப்போ வந்து இவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, உளவியல் ரீதியாக ஈரான் மக்களை சிதைக்க ட்ரை பண்றாங்க. ஏன் அப்படின்னா 1953 இருந்து புரட்சி, ஆட்சி கவிழ்ப்பு, தாக்குதல், போர் அப்படின்னு துவண்டு போன நாடு ஈரான். அப்ப அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷமாவது எங்களை நிம்மதியா விடுங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப திருப்பியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தது அப்படின்னா இஸ்ரேல் மீதான வெறுப்பு ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துல அவங்க அரசு மீது வெறுப்பு வருமா இல்லையா, நீ வந்து அமெரிக்காட்ட சரணம் கூட அடைஞ்சிடுறா, நிம்மதியா இருக்கலாம்டா, அதை விட்டுட்டு நீ வந்து அவங்க கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நீ நம்ம நல்லது தான் சண்டை போட. அதான சொல்றாரு, நீங்க மக்கள் வந்து அரசை கவிழ்த்துருங்க, அரசுக்கு எதிராக இந்த மனநிலையை அங்க உருவாக்குவதுதான் நெத்தன்யாவோட வேலையா இருக்கு. ஏன் அப்படின்னா நெத்தன்யாவுக்கும் தெரிஞ்சு போச்சு, ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு உலகம் முழுக்க மக்களுக்கு இஸ்ரேல் அப்படின்றது ஒரு கொலைவெறி, இன அழிப்பு செய்யும் ஒரு கருவின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க பிரான்ஸ், யூகே, யூஎஸ் எல்லா இடத்துலயும் மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி முழுக்க முழுக்க தெருவுக்கு வந்து போராடுறாங்க. அவங்க ஆட்சியே கவிழ்க்கிற அளவுக்கு நீ இஸ்ரேலுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணினா இனிமேல் நீ வந்து அதிகாரத்தில் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் அவங்களுக்கு மிரட்டல் விடுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப அப்படியான தருணத்துல இஸ்ரேலுக்கு ஒரு டீவியேஷன் தேவைப்படுது. இந்த டீவியேஷன்ல மக்களோட ஏகாதிபத்திய எதிர்ப்பு மனநிலையை மாத்துறதுக்கான ஒரு சாக்கு தேவைப்படுது. ஏன்னு பாருங்க, இப்ப யூகே வந்து அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே எல்லாம் தனிச்சையெல்லாம் செயல்பட்டதே கிடையாது, ஒரு பிளாக்கா தான் செயல்படுவாங்க. யூகே எப்பயுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த இஸ்ரேல் இன அழிப்பு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும், முற்போக்கு சக்திகளுக்கும், ஜனநாயக சக்திகளுக்கும் எல்லாருமே அயோக்கியம் தான் அப்படிங்கிற வந்து ஒரு வெட்ட வெளிச்சத்துல போட்டு காட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, லேபர் பார்ட்டினா கொஞ்சம் முற்போக்கானவன், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னா வந்து பிற்போக்கானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் யூகேல இருந்துச்சு.
இந்த இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த இனாலிப்பு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே பொறுக்கி பெயர் தான், எல்லாமே இஸ்ரேலுக்கு துணை தான் போறாங்க. அப்படி இருக்கிற யூகேலயே மக்களின் அழுத்தத்தின் காரணமாக இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டீலை கேன்சல் பண்றாங்க. எது வர்த்தகத்துக்கான ஒரு டீலை கேன்சல் பண்ணிட்டு இதற்கு முன்னாடி போடப்பட்ட பல ராணுவ ஒப்பந்தங்களை அவங்க ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யூகேவே இப்படி பண்றான் அப்படின்னும் போது இவனுக்கு பயம் வருது, இஸ்ரேலுக்கு பயம் வருது. இன்னும் இப்ப வந்து மம்தானின்னு சொல்லிட்டு நியூயார்க் எலெக்ஷன் மேயர் எலெக்ஷனுக்கு போட்டி போடுறாரு ஒருத்தர். அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் தீவிர நேத்தன்யாஹூ எதிர்ப்பாளர். நேத்தன்யாஹூ as a war criminal சொல்லிட்டு அமெரிக்காவில் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியூயார்க்ன்றது அமெரிக்காவோட ஒரு முக்கியமான சிட்டி. இங்க வந்து 9/11 நடந்தது நியூயார்க்ல தான் நடந்திருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு முக்கியமான, அது ராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி, வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, கலாச்சார பண்பாடு ரீதியாக மக்கள், இங்க இருக்கிற மக்கள் எல்லா பண்பாடு கன்சியூம் பண்றதும் நியூயார்க்ல தான் ஜென்ரேட் ஆகுது. அப்படி ஒரு சிட்டியோட மேயரே தனக்கு எதிரான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் அந்த சிட்டி அப்படின்னு இருக்கும்போது இப்படி ஒரு டீவியேஷன் தேவைப்பட்டாதான் இதை வச்சு அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு மனநிலையை மட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஈரானோட மக்கள் முழுக்க முழுக்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருந்தாங்க. ஆனா இந்த தாக்குதல் மேலும் தொடர்ந்து மக்கள் உயிர் சேதம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அங்கேயே வந்து டெஹரான்லேயே வந்து அந்த தலைவர்களுக்கு எதிரான குரல் வலுக்கும். அதை வலுக்கும் அப்படிங்கிறத விட அந்த குரல் வந்து ஒரு 20 பேர் வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, மொசாடை வச்சு ஃபுல்லா ஃபண்டு பண்ணி அதை ஒரு பேர் இயக்கமா கட்டி இதுதான் சாக்குன்னு ஆட்சியை கழுத்துவாங்க. இது திருப்பி நான் சொல்றேன், நம்ம இன்டர்நெட் காலங்கிறதுனால முதல் தடவை பார்க்குறோம். ஆனா இது வந்து 1950கள்ல இருந்து திருப்பி நடந்துகிட்டே இருந்தா அந்த பேட்டர்ன் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து ஈரானோட அரசாங்கம் யோசிக்குது. இன்னைக்கு ஈரான் அரசாங்கத்தை இவங்க தான் அணு உற்பத்திக்கு தள்ளுறாங்க. ஏன் அப்படின்னா நீ வந்து இப்போ இஸ்ரேல் வந்து இவ்வளவு வியாக்கனம் பேசுறான்ல, இஸ்ரேல் ஒரு இன்ஸ்பெக்ஷன் கூட விட்டதுல இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சியை 200 மிசைல் வச்சிருக்கான், அணு மிசைல் வச்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சது. நான் வச்சுப்பேன் நீ வச்சுக்காத அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப அதை தாண்டி இப்ப ஈரான் எதுக்கு ஏன் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம்னா, உலகத்துல அணுகுண்டு முதல்ல போட்டது யாருங்க? அமெரிக்கா போட்டதுனால தான் சோவியத் யூனியன் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டிய நிர்பந்தம் தேவைப்பட்டுச்சு. அமெரிக்காவும் சோவியத்தும் தயாரிச்சதுனால தான் இந்தியால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து உங்களுக்கு எல்லா நாடுகளும் தங்களுக்கும் அணு ஆயுதம் வேணும்னு அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படி ஒரு தற்பாக்கு நிலைக்கு தள்ளிட்டாங்க. அப்ப அதே நிலைமையை தான் இன்னைக்கு ஈரானுக்கு உருவாக்குறீங்க. நீங்க சும்மா விட்டுருந்தா அவன் வந்து நியூக்ளியர் சிவிலியன் யூஸுக்கு யூஸ் பண்ணிட்டு அவன் மக்களை நல்ல ஒரு மாடர்னான சொசைட்டியா அவன் மக்களுக்கு அவன் தர முடியும். ஆனா இவங்க வந்து டெமோக்ரஸியை தரோம், மக்களை மாடர்ன் ஆக்குறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் 1% கூட உண்மை இல்லை அப்படிங்கறத இந்த அழுத்தமும் இந்த போர் நடவடிக்கையும் சாட்சியா இருக்கு. ஓகே, அப்போ இஸ்ரேல் வைக்கிற குற்றச்சாட்டு, அதாவது ஈரான் வந்து நியூக்ளியர், அதாவது அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈடுபடுறதுனால தான் இதை நடத்துறோம், தற்காப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்றது அம்பலம் ஆயிட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே இதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. அதுல வந்து இஸ்ரேலை கண்டம் பண்றாங்க, இஸ்ரேல் இதை நிப்பாட்டணும்னு சொல்லி பேசுறாங்க. இது ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்றாங்க. இந்தியா அதுல ஒரு உறுப்பினரா இருக்கு. ஆனா இந்தியா வந்து அதுல பங்கெடுக்காம இருக்கு அந்த வாக்கெடுப்புல. ஜெய்சங்கர் என்ன சொல்றாருன்னா, 2 நாடுகள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நாங்க நட்பு பாராட்டிட்டு வரோம், 2 பேருமே இது நிறுத்தணும் தான் விரும்புறோமே தவிர ஒரு சார்பு எடுக்கிற நிலைமையில அவங்க இல்ல. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இந்தியா நிக்கிற நிலைமை இல்லை. இது வெளியுறவுத்துறையில வந்து இது ஒரு ஏற்கனவே இல்லாத ஒரு புது விஷயமா இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இந்தியா மீது, ஜெய்சங்கர் மீது, வெளியுறவுத்துறை மீது வருது. இதை எப்படி பாக்குறது? அதான் இது வந்து நம்ம இந்தியாவை தான் இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து முழுக்க காரி துப்பணும். ஏன்னா மற்றவங்களாம் தான் சொல்றல, சவுதி எல்லாம் வந்து பழைய கணக்குக்கு அப்படியே தொடர்றது தான். இந்தியா அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கு அப்படின்னா, ஒரு 6 நாளைக்கு முன்னாடி ஐநா சபையில காசாவில் போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது நேத்தன்யாவை தூக்குல போடணும் அப்படிங்கிற தீர்மானம் கிடையாது, இல்ல வந்து வார் கிரைம்ஸ்க்கு விசாரிக்கணும் கிடையாது, போரை நிறுத்து, குழந்தைகளை கொல்வதை நிறுத்து, ஹியூமனிடேரியன் எய்டை உள்ள விடு அப்படிங்கிறதுக்கான வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புல இஸ்ரேலுக்கு ஆதரவு நாடுகள் சொல்ற, அமெரிக்காவுக்கு ஆதரவு நாடுகள் சொல்ற பல நாடுகளே, வல்லாதிக நாடுகள், மேற்கத்திய வல்லாதிக நாடுகளே போர் நிறுத்தத்துக்கு வாக்களிச்சு. அவ்வளவு கொடூரம் நடக்குது அங்க, யாருமே ஏத்துக்க முடியாது. ஆனா அவனுங்களே வாக்களிக்கும் போது, நான் என்னங்கிறேன்னா, அந்த இன அழிப்புக்கு ஆயுதத்தை சப்ளை பண்ண நாடுகளே வாக்களிக்கும் போது இந்தியா வந்து அன்புமணியை போல வெளியே வந்திருக்கு வாக்கு போடாம. எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை இது அப்படின்னா, இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில இந்தியா இருந்ததே கிடையாது. 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் ஒரு டிக்ளரேஷன் நடந்தது. பால்ஃபர் டிக்ளரேஷன்ல தான் ஃபர்ஸ்ட் யூதர்களை வந்து குடியமர்த்துறாங்க. யாரு? பிரிட்டிஷ் குடியமர்த்துறான். அப்பவே 1920கள்ல இருந்தே காந்தி, நேரு, பெரியார் எல்லாருமே வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா இருந்தாங்க. காந்தியோட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு. அது எப்படி என்றால், பிரான்ஸ் பிரெஞ்சு மக்களுக்கு போல, இங்கிலாந்து ஆங்கிலேய மக்களுக்கு போல பாலஸ்தீன மக்களுக்கு காந்தி பேசிருக்காரு.
1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நேருவின் வெளியுறவு கொள்கையும் பாலஸ்தீன் ஆதரவு கொள்கை தான். இன்னும் சொல்ல போனா இந்த அணிசேரா இயக்கம் ஆரம்பிச்சாங்க இல்லையா, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அது ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஈகிப்து, ஈரான் போன்ற 3ஆம் உலக நாடுகள் எப்படி இந்த மேற்கத்திய வல்லாதிக்கத்தால் வதைக்கப்படும் நாடுகளுக்கு ஆதரவாக நம்மெல்லாம் ஒரு அமைப்பாக திரண்டாதான் இந்த பொறுக்கி பெயர்களை கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதுதான். இன்னும் சொல்லப்போனா PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அவங்க பாலஸ்தீனியன் ஸ்டேட்னு ஒன்று உருவாக்கணும் போது அதை முதல்ல அங்கீகரிச்ச தேசம் இந்தியா. எப்பயுமே பாலஸ்தீன் டெல்லியில அவங்களுக்கு ஒரு ஆபீஸே கொடுத்துருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் அதாவது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் எம்பசி, பாலஸ்தீனுக்கு ஒரு எம்பசி டெல்லியில கொடுத்தது இந்தியா தான். அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு இன்னைக்கு இன அழிப்புக்கு முழுக்க துணையாக நிற்குது இந்தியா. ஏன் அப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு பாரபட்சம் வந்து இஸ்ரேல் மீது இவ்வளவு ஒரு கொடுமையும் வந்து சகிச்சுக்கிட்டு இஸ்ரேல வந்து அவங்களை எதிர்க்க கூடாது, இல்ல அவங்களை தண்டிக்க கூடாதுன்னு அவங்களை காப்பாற்றணுன்ற ஒரு மனநிலைமையா இந்தியாவுக்கு வந்து? ஏன் அப்படின்னா நீங்க தான் அதை பாதிப்பா பாக்குறீங்க, நீங்க தான் அதை அழிவா பாக்குறீங்க. நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னு அவன் பண்ணிருக்கான்டா, நான் IAS ஆகணும்னு நினைச்சேன் அவன் IAS ஆயிட்டான்டா, நான் டாக்டர் நினைச்சேன் அவன் டாக்டர் ஆயிட்டான்டா. அது போல நான் இன அழிவு பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் இன பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. அது மட்டும் இல்லாம அவன் என் தம்பி அதானிக்கு ஒரு போர்ட் எழுதி வச்சிருக்கான். அங்க இருக்கிற முக்கியமான போர்ட் ஹாஃபியா போர்ட்னு சொல்லிட்டு அதானி குரூப் தான். இங்க ஃபர்ஸ்ட் 2017 முதல் இந்திய பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாவை பாக்குறாரு மோடி. கட்டி பிடிச்சி நீங்க வந்து அந்த பீச்சில் வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க. 2 பேரும் வந்து முட்டி வரைக்கும் பேண்ட்ஸை தூக்கிட்டு பீச்சில் நடந்து போவாங்க. முஸ்தபா பாட்டு போட்டிங்கன்னா அப்படி பொருத்தமா இருக்கும். அப்படி ஒரு நட்பு பாராட்டுறது காரணம் என்னன்னா அதானிக்கு வந்து போர்ட்டை கொடுத்துருக்காங்க. வெப்பன்ஸ் டீல் 2015 முதல் 2025 வரை, அதற்கு முன்பு இருந்து 2014 வரைக்கும் இருந்த ஆர்ம்ஸ் ட்ரேட், இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ஆர்ம்ஸ் ட்ரேடு 33 மடங்கு அதிகரிச்சிருக்கு கடைசி 10 வருஷத்துல. அப்ப இங்க அதாவது இன அழிப்புல இந்தியா வெப்பன்ஸை சப்ளை பண்ணுது. அல் ஜசீரா வந்து அந்த ஹாஃபியா போர்ட்ல இருந்து ரெஜிஸ்டர் எடுத்திருக்கு. அந்த ரெஜிஸ்டர் படி என்ன தெரியுதுன்னா, சென்னையில லோட் ஆகி அதானி வந்து வெப்பன்ஸை வந்து இஸ்ரேல்ல இன அழிப்புக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கான். காசால நடந்த அந்த டைம்ல. ஆமா, காசால இன அழிப்பு செய்யறதுக்கு அவன் தான் சப்ளை பண்றான். நம்பால் என்ன பண்றாரு தெரியுமில்ல, விவசாயிகள் மீது புகை குண்டு போடுவதற்கு ட்ரோன் பயன்படுத்துறாங்க. அந்த ட்ரோன் எங்க இருந்து வந்து தெரியுமா, இஸ்ரேல்ல இருந்து வந்தது. இன்னைக்கு மாவோயிஸ்டுகளை கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசி மக்கள் மீது போர் தொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுல பல ராணுவ கருவிகள், ஆயுதங்கள் இஸ்ரேல்கிட்ட இருந்து வந்தது. காஷ்மீர்ல மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுல பல ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து வந்தது. அவ்வளவு ஏன் நம்ம தமிழ்நாட்டுல சமூக செயல்பாட்டாளர்கள் மீது வேவு பார்க்கறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும் அவங்க போனை ஒட்டு கேட்கறதுக்கும் பயன்படுத்துற பெகசஸ் சாஃப்ட்வேர் இஸ்ரேல்ல இருந்து வந்தது. அப்ப பொறுக்கித்தனத்துல ஒன்றாக இணைஞ்சிருக்கு இஸ்ரேல் அரசாங்கமும் இன்னைக்கு இருக்கிற மோடியின் பாசிச அரசாங்கமும் இப்படி இணைஞ்சிருக்கு. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த பொறுக்கித்தனங்கள் இருந்தால் கூட இப்படி கேவலமான நிலைமையில அமெரிக்காட்ட மண்டி போடுற நிலைமைக்கு வந்திருக்க தேவையில்ல. ஏன்னா நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலையும் அவங்க சந்தையை திறந்து விட்டதின் ஒரு விளைவாக அமெரிக்காட்ட அடிபணிஞ்சாங்க, இஸ்ரேல் கிட்ட நட்பு பாராட்டினாங்க. ஆனா அன்னைக்கு வெளியுறவுத்துறை கொள்கை இவ்வளவு மட்டமாக இல்லாத அளவுக்கு அவங்க எல்லா காயும் நோத்தி வச்சிருந்தாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அடிச்சா வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லாத வரைக்கும் உனக்கு பாகிஸ்தான் திருப்பி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்க இருக்கிற டார்கெட்டை மட்டும் நீ நியூட்ரலைஸ் பண்ணிருப்ப. ஆனா நீ இன்னைக்கு என்ன பண்ற, ஆபரேஷன் சிந்தூர் கிந்தூர்னு இன்ன வரைக்கும் அந்த 4 தீவிரவாதியை பிடிக்கல. சும்மா ஒரு பேருக்கு தாக்குதல் நடத்திட்டு அவன் திருப்பி தாக்குதல்ல ஏகப்பட்ட சேதாரம் நம்மளுக்கா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மோசமான வெளியுறவுத்துறை கொள்கையை வச்சிருக்க. இன்னைக்கு இந்தியாவை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ்ல எவனாவது இந்தியா பக்கம் இருக்கான கிடையாது. ஸ்ரீலங்கா இந்தியா கண்ட்ரோல்ல கிடையாது, அவன் சைனா கண்ட்ரோல்ல இருக்கான். பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், கெட்டகேடு மியான்மர் கூட உன் பக்கத்துல கிடையாது. மாலத்தீவு, மொரிஷியஸ் எதுவுமே வந்து உன் பக்கம் கிடையாது. அப்ப இப்படி ஒரு மோசமான வெளியுறவுத்துறை கொள்கை வச்சிருந்தா இப்படி தொடர்நடிகையாக ஐயா நாங்க இருக்கிற கூட்டமைப்பு ஷாங்காய் கோஆபரேஷன் உனக்கா ஓனலனுக்கு தான் நீ உள்ள போன. ஏன்னா அது அமெரிக்கா இல்லாத ஈரான், சைனா போன்ற நாடுகள் உள்ளடக்கிய ஒரு கோஆபரேஷன் தான். அமெரிக்காட்ட இருந்து பயந்து தான் நீயே இங்க போயிருக்க. ஐயா நான் அவன்கிட்ட பயந்து தான் போயிருக்கேன். இந்த சொல்லுவாங்க இல்லையா, சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி, நான் உன்னை நம்பி இருக்கிறதுக்கு நான் அமெரிக்காக்காரன் காலிலேயே போய் விழுவானு, அமெரிக்காக்காரன் காலில் விழுறான். ஏன் அப்படின்னா ஜெய்சங்கர் பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேட்டியில கேட்கறாங்க, வேர் வாஸ் த US இன் த நெகோசியேஷன் அப்படின்னா, US வாஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். துக்ளக் வாசகர் வட்ட காமெடி இதெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையை மோசமாக வச்சுட்டு ஒரு 2 நாள்ல 4 வருஷம் சொல்றாங்க. இல்ல நாங்க பாகிஸ்தான் சொல்லிட்டு தான் அடிச்சோம் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்றாப்படி. தூர்தர்ஷன்ல பாகிஸ்தான் சொல்லாம அடிச்சோன்னு போடுறான். ஏன்னு ஒரு நியூஸ் போடுறான். ராஜ்நாத் சிங் வேற நியூஸ் சொல்றாரு. 4 வருஷம் சொல்றாங்க இவங்க.
இப்ப இந்த மாதிரி இருந்தா உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? இல்ல ஏற்கனவே இப்ப இந்த ஈரான் விஷயத்திலேயே வந்து அவங்க அதுல வாக்கெடுப்பு நடத்த பங்கேற்காதுன்றது ஒரு அந்த உறவுக்கு நேரம் பெரிய ஒரு பாதகம் தானே இந்தியாவுக்கு அது. ஆமா, ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்ப்புலையும் ஒரு பலவீனம்ல இந்தியா கலந்துக்காது இருக்கிறது. ஆமா, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு அப்படின்றத விடுங்க, இந்தியாவோட நலனே பாருங்க. இந்தியாவோட நலன்படியே உக்ரைன் போர் ஆரம்பிச்சும் போது ஈரான் மீது பொருளியல் தடை விதிச்சிருந்தாங்க. அப்ப அதை மீறி இந்தியா வந்து டாலர்ல இல்லாம நம்ம கரன்சிலே வாங்குச்சு. ஈரான் இருந்து அவங்க கரன்சிலே க்ரூட் ஆயில் வாங்குச்சு. அதனால அமெரிக்கா பயங்கர கோபமெல்லாம் அடைஞ்சுது. அப்ப அப்படி ஒரு உறவு வந்து இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டிலையும் இந்தியாவுக்கு உதவுன மாதிரியான ஒரு உறவு இருக்கும்போது அதை முறிக்கும் விதமாக தானே இருக்கு. ஏன் இப்ப ஈரானுக்கு தெரியாத இவன் நடுநிலையில இருக்கான்னு நினைச்சிட்டு போனான் ஈரானு? இல்ல இப்ப ஈரான் இப்ப இஸ்ரேல் வந்து அதானி போட்டிருக்குது, இல்ல இவங்க வர்த்தகம் நடத்துறாங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்தியாவுக்கு இருக்குதோ அதே அளவு ஈரானும் ஒரு ஜாகிரபிக்கலா அது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் தானே இவங்க இந்தியாவுக்கு. ஆமா, அது பாதிப்பு உள்ளாக்காதா இந்தியாவோட? ஆனால் அதுதான் இந்தியா ஒரு முழு இறையாண்மை புரிந்திருக்கணும்னு ஒரு அரசு நினைச்சிருந்தா ஈரானை முழுக்க முழுக்க ஒரு நட்பு சக்தியாக கருதும். ஆனா இந்திய இறையாண்மை பத்தி உங்களுக்கு அக்கறையே கிடையாது. நம்மளதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசணும். ஆனா இவனுங்களுக்கு தான் இந்திய இறையாண்மையை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய இறையாண்மையை கொண்டு போய் அமெரிக்காட்ட அடகு வச்சுட்டா அவன் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தருவான் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க வாழ்க்கையை. அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஈரான் ஆகட்டும், ஈவன் பாகிஸ்தான்கிட்டயே நம்ம நட்பு பாராட்டெல்லாம் சொல்ல, ஆனா பாகிஸ்தான்ல நீங்க டிப்ளமேட்டிக் ரீதியாக ப்ரெஷர் தர வேண்டியதை இந்த ஊருக்கே அடிச்சு காட்டுறோன்னு ஒரு சீனை போடுறதுனால வர விளைவுகள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, உனக்கு இந்திய ஈரான்மை ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மூர்க்கத்தனத்தினாலையும் நீ சீர்குலைச்சுக்கிட்டு வர. ஏங்க, ட்ரம்ப்ன்றவன் 3வது மனுஷன். அவன் சொல்றான் இவனுங்க 2 பேத்தையும் கட்டி பிடிக்க வச்சுக்கிட்டேன் நான் தான். ஏன்னா இவனுங்க சின்ன பிள்ளை மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்களை உட்கார வச்சு நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு ஐ கேவ் தம் சென்ஸுங்கிறான், காமன் சென்ஸுங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு இந்திய இறையாண்மையை நீ அடகு வச்சிருக்க. இன்னைக்கும் பாருங்க, ஒவ்வொரு ட்ரேட் வார் ஆகட்டும் எதாகட்டும், சைனாவை நீ பீட் அடிக்கணும்னு சொல்ற, உற்பத்தியில சைனாவை பீட் அடிக்கணும், ஜிடிபியில் சைனாவை கிராஸ் பண்ணணும், எல்லாம் அதெல்லாம் சொல்ற. சைனா எப்படி திட்டவட்டமாக அமெரிக்காவை டீல் பண்றான், நீ எப்படி டீல் பண்ற உலகத்துக்கே பார்த்தா தெரியுதுல. இந்த எல்லா எம்பியும் போட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி எம்பி எல்லாம் போட்டு ஒரு டெலிகேஷன் அனுப்புவாங்க அமெரிக்காவுக்கு, எல்லா நாடுக்கும் அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு இந்திய ஊடகத்தை விட்டுருங்க, நீங்க வெளியில ராய்டர்ஸ் ஆகட்டும், எல்லா ஊடகத்திலையும் கார்டியன் ஆகட்டும், எல்லாத்தையும் அடிச்சு படிச்சு பாருங்க. இந்தியால இருந்து போன டீமோட பாகிஸ்தான் டீமுக்கு ஏகபோக வரவேற்பு அமெரிக்கால. ஏன்னா அவங்க என்னன்றாங்க, அவங்க ஒரு வருஷன் வச்சிருக்காங்க, அந்த ஒரு வருஷனை கரெக்டா சொல்றாங்க. நீ வந்துட்டு இங்க வந்து வார்த்தை ஜோலம் காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நம்ம சொல்லுங்க, இதெல்லாம் அவனுங்க சொல்றாங்க. நீ வந்து ஏன் ஆதரவு பெறதுக்கு அங்க போல, அவன் ஆதரவு பெறதான் போறான். ஆனா அவன் ஆதரவை இந்தியா பெறவில்லை. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இது பண்றாங்கப்பா, முட தெரிஞ்ச பசங்களா இருக்கானுங்க அப்படின்னு தான் பாராட்டுறாங்களோ இல்லையா. பாகிஸ்தான் தன்னிச்சையாக வென்று விட்டது அவர்கள் ஆதரவை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கும் நீ வந்து அமெரிக்காவோட நாங்கள் பயங்கரமான உறவில் இருக்கோம், யூகேல பயங்கரமான உறவு இருக்கோம்னா அவன் ஓப்பனாக திட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஒன்றும் இல்லை, மே மாதம் ஒரு செனட்டர் அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு செனட்டர் சொல்கிறான், நீ வந்து ஈரான் மேலே பொருளியல் தடையெல்லாம் போடுற, ஆனால் இந்தியா வந்து கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை ஒரு தட்டுங்கிறான். இந்த அளவுக்கு மோசமாக இந்தியாவை பற்றி அவனால் வெளிப்படையாக திட்ட முடியுது. அந்த அளவுக்கு தான் நீ வெளியுறவுத்துறை கொள்கையை வச்சிருக்கேன்னு பார்க்குறோம். அப்படி வெளியுறவுத்துறையில் ஷங்காய் கோஆபரேஷன் கிடையாது. நீங்கள் பிரிக்ஸ் எதில் இருந்தாலும் பாருங்க, இந்தியா இந்த மாதிரியான மோசமான தொடர்நடுங்கியான ஒரு ஸ்டான்ஸ் தான் எடுக்க முடியும். ஓகே, இஸ்ரேலில் அதானுடைய போர்ட் அது இருக்கு, இன்னும் வர்த்தகம் நிறைய இருக்கு அது கூட. அதனால ஒரு காரணம் இஸ்ரேலை வந்து ஒரு குற்றவாளியா அவங்களால நிறுத்த முடியல, அவங்களை கண்டிக்க முடியலன்றதுக்கு ஒரு காரணம் இருந்தாலும், நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, பிஜேபி என்ன செய்ய நினைக்குதோ, இந்துத்துவா என்ன செய்ய நினைக்குதோ அததான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான்றீங்க. இப்போ இஸ்ரேலோட சித்தாந்தத்துக்கும் இந்துத்துவோட சித்தாந்தத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, இது எப்படி ஒத்து போகுதுன்றோம்? அதாவது இன்னைக்குதான் அவன் புல்டோசரை கையில எடுத்திருக்கான். அவன் 1948 புல்டோசர் கையில் எடுத்துட்டான். இஸ்ரேல் 7 லட்சம் பாலஸ்தீனர்களை வீட்டை இடிச்சு துரத்தி விட்டுருக்கான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 7 லட்சம் பேரை. இது வந்து இவனுங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு, என்னடா நம்மளுக்கு வந்து அழகா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்களேடா. ஒன்றும் இல்லைங்க, அங்க வந்து ஆப்ரேஷன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் வேவு பார்க்கும் ஒரு செட்டப். அதாவது ஒரு பாலஸ்தீனர் காசா விட்டு வெளியே வந்தாரு, இல்ல வந்து வெஸ்ட் பேங்க்ல எங்கேயா இருக்காருன்னா, அங்க இருக்கிற போலீஸ் வந்து இஸ்ரேல் போலீஸ் வந்து போன் எடுத்து அவங்க மூஞ்சிக்கு காட்டுவாங்க. அவரோட டீட்டெயில் மட்டும் வராது, அவரோட ஃபேமிலி, அந்த ட்ரீ ஃபுல்லா, மாமா சித்தி கித்தி எல்லாம் வெஸ்ட் பேங்க்ல எந்தெந்த ஊர்ல இருக்காங்க, செக்டர் ஏல இருக்காங்களா, பில இருக்காங்களா, எல்லாம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ வந்து நான் சொல்றதை செய்யல அப்படின்னா 5 நிமிஷம் அங்கே உன் அத்தையை தூக்கிடுவோம். இந்த மாதிரி மிரட்டை வச்சு பண்ணி வைக்கிறது.
அதாவது இந்த நாவல்களில் 1984 ஒரு நாவலில் தாட் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, சிந்தனையை வந்து போலீஸ் பண்ணுறது. அதாவது ஒரு கேமரா வச்சிருப்பாங்க, அந்த கேமரா வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் எங்கேயோ விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாரு, 10 செகண்ட் என்ன யோசிச்சுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது நான் வந்து நாவல்னு சொல்றேன். இது வந்து சாத்தியப்படுத்தும் அளவுக்கு பாலஸ்தீனிய மக்கள் மீது, அரபு மக்கள் மீது இஸ்ரேல் கண்காணிப்பை நடத்தி வருகிறது. இதெல்லாம் இவனுக்கு பெரிய மாடல். ஏன்னா இவன் இங்க இருக்கிற சிறுபான்மையினர், இங்க சாதி ரீதியாக ஒடுக்கப்படும் மக்களை இஸ்ரேல் எப்படி அங்க இஸ்லாமியர்களை நடத்துது, எப்படி அரேபியர்கள் நடத்துதோ அதே போலதான் நடத்த பாக்குறாங்க. இவங்க எப்படி ஒரு இந்துத்துவ ஹிந்தி அந்த சமஸ்கிருத அந்த புராண கதைகளின் அடிப்படையில ஒரு தேசத்தை கட்டமைக்க அந்த அகண்ட பாரதம் சொல்றாங்களோ அதை அவன் ஏற்கனவே கட்டமைச்சிருக்கான். அங்க வந்து அது ஒரு ஜூயிஷ் ஸ்டேட், இங்க வந்து ஒரு ஹிந்து ஸ்டேட்டை உருவாக்க முற்படுறாங்க இல்லையா, அதை அவன் ஏற்கனவே சாத்தியப்படுத்திருக்கான். அங்க நீங்க யூதர்களா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாதாரணமா அரேபியர்களை கல்யாணம் பண்ணிட முடியாது. ஏன்னா அவ்வளவு சட்ட ரீதியாக தடை இருக்கு. அங்க நீங்க வந்து என்ன பண்றாங்க, வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் பாலஸ்தீனியர்களுக்கு அப்படின்றதான் வந்து உங்களுக்கு கேம்ப் டேவிட், ஆஸ்லோ எல்லா கார்டுலயும் வந்தது. ஆனா முழுக்க முழுக்க வெஸ்ட் பேங்க்ல இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றிட்டு நியூயார்க்லயும் கலிபோர்னியாலையும் யூகேலையும் பிரான்ஸ்லயும் ஜெர்மனில இருந்து யூதர்களை கொண்டு வந்து குடியேற்றிக்கிட்டே இருக்கிறான். அங்க கால்ஃப் கோர்ஸ் கட்டுறான், ரேஸ் கோர்ஸ் கட்டுறான், பெரிய பெரிய கிளப் கட்டுறான், அப்பார்ட்மெண்ட் கட்டுறான், அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா. அதே போலதான் இங்க அவங்க என்ன பண்றாங்க, அது நார்த் ஈஸ்ட் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இங்க குஜராத்ல இருக்கிறவன், மத்திய பிரதேசல இருக்கிறவன், ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க போய் குடியமர்த்தி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டணும். அந்த பூர்வக்குடி மக்களையே சீப் லேபரா அங்க ஆக்கணும்னு பாக்குறான் இல்லையா. இஸ்ரேல் எல்லாத்துக்குமே அவனுக்கு முன்னுதாரணமா இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், டே மதம் தாண்டா வேற, நம்ம அணுகுமுறை இதே பார்ப்பனிய லாபவரி அணுகுமுறை. அதாவது இந்தியாவோட நிலைப்பாடு இதுல ஏற்கனவே இஸ்ரேல் மீதான இல்ல ஈரான் மீதான இல்ல பாகிஸ்தான் மீதான இந்த நிலைப்பாடு வேற. இப்போ ஆட்சியில இருக்கிற பாஜகவோட அவங்க சித்தாந்தத்தோட வெளிப்பாடு தான் இப்படி ஒரு இந்தியா வந்து வெளியுறவுத்துறையில் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு கண்டிப்பாக இதுக்கு மோசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் இந்த சித்தாந்தம் தான். இந்த சித்தாந்தம் தன்னுடைய சித்தாந்த நட்பாளர்கள் இப்படி இஸ்ரேல் அப்படின்னு பார்த்து ஒன்றிணைகிறத தாண்டி பொதுவாகவே இந்த சித்தாந்தத்தின் முறை எப்படி இருக்கு அப்படின்னா, வெளியுறவுத்துறை கொள்கை அப்படிங்கிறது நீங்க நெகோசியேஷன் மூலமாகவும் டிப்ளமசி மூலமாகவும் இருக்கிறதுக்கு பதிலாக கையை முறுக்கி காட்டுறது. அதாவது பெரிய தேசம் அப்படின்னா அடி பண்ணிக்கிறதும், அமெரிக்காட்ட போய் கையை கட்டுறதும், பாகிஸ்தான், மாலத்தீவு, பங்களாதேஷ்ல ரொட்டி சாப்பிடுங்க, இல்ல எங்கிட்ட புல்லட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கையை முறுக்கி காட்டுறதும் தான். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஸ்டரிங், வெறும் பாஸ்டரிங் தான், ஆர்ம் ட்விஸ்டிங், அப்புறம் சரண்டர். அதாவது சின்ன தேசம் மாலத்தீவுனா கையை முறுக்கிறது, அமெரிக்கானா கையை கட்டிக்கிறது. அப்ப இந்த வெளியுறவுத்துறை கொள்கைக்கு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த RSS சித்தாந்தம். ஏன்னா காலாகாலமா இந்த நூலாண்டிங்க என்ன பண்றானுங்கன்னு உங்களுக்கு தெரியும். தான் நாட்டு மக்கள்கிட்ட அவ்வளவு கேவலமாக மோசமாக ஒடுக்குமுறையில் நடந்துப்பாங்க. ஆனா வெள்ளக்காரன் வந்தா டக்குன்னு மண்டியை போட்டானுங்க. இதே சித்தாந்தம் தான் இப்ப வெளியுறவுத்துறை கொள்கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன் இஸ்ரேல் அமெரிக்கா கூட இவ்வளவு இணக்கமா இருக்கான், சங்காயில வந்து தலை தெறிக்க வெளியே ஓடி வரும், ஐயோ எனக்கு எதுக்கு சம்மந்தம்னு ஓடி வரான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கல அப்படின்றது அது காரணம் இல்லை இஸ்ரேல் தாக்குதல் நடத்துக்குதுன்றது சொல்றது. அப்போ பெஞ்சமின் நேத்தன்யா அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட நெருக்கடி தான்ன்றது இன்னொரு பக்கம் ஒரு நரேஷன் இருக்குது. அவருக்கு 2026 எலெக்ஷன் இருக்குது. ஏற்கனவே வந்து அவரு ஒரு குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டாருன்ற சினாரியோலாம் இருக்கு. அதுதான் உண்மையான காரணமா, அதை எப்படி பாக்குறது? கண்டிப்பாக. அதாவது இந்த போர் அப்படிங்கிறது அங்க இருக்கிற மக்களோட ஆதரவை தட்டுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து பொறுக்கித்தனம் பண்ணது தெரியுது அப்படின்னு சொல்றோம். அங்க இஸ்ரேலிய மக்களே வந்து பயங்கரமா கொந்தளிச்சு அந்த அளவுக்கு எதிராக போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஹமாஸ் வந்து அந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினதுக்கு இவரு தான் நேத்தன்யாவு தான் காரணம்னு 84% மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாவும். ஆமா, ஏன்னா அதான் அக்டோபர் 7 தான் வரலாறு ஆரம்பிச்ச மாதிரி இவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு இல்லையா. அந்த ஹமாஸ் தாக்குதல்ன்றது திருப்பி தாக்குனது தான். அதற்கு முன்னாடி ரம்ஜான் பண்டிகை அப்ப நீங்க வந்து 300 பேரை வந்து காசால இருக்கிறவங்க கொள்ளுவீங்க அப்படின்னா அவன் அதுக்கு திருப்பி தான் தாக்கியிருக்கான். அவன் ஒன்றும் முறை எதுவும் அன்ப்ரோவக்டாலாம் வந்து தாக்கல. அப்ப தொடர்ந்து தன்னோட எலெக்ஷனுக்கு எப்படி மோடி ஐயா வந்து இங்க சுப்ரீம் கோர்ட்டை கழுத்து நெரிச்சு சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட்ல தலையிட்டாரோ அதை ஏற்கனவே அவன் சாத்தியப்படுத்திட்டான். சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலையிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் இப்ப மக்கள் எதிர்ப்பு ஏற்படுது. அந்த எதிர்ப்புல இருந்து தனக்கு ஆதரவு திரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு போர் நடவடிக்கை இருக்குது. நம்ம புல்வாமா பார்த்துருக்கோம்ல, நம்ம இப்ப பெல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்து இருக்கு, அடுத்து பிஆர் எலெக்ஷன் வருது, அடுத்து இந்த எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன் வருது, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருல. அதேதான் அந்த இஸ்ரேலின் மோடி அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. 2000 இருக்கு. அவர் வந்து பல பிரைவேட் ஜெட்டுகளை வச்சிருக்கிறாரு. அவர் வந்து பல கசமுசாகளை பண்ணாரு. ஏகப்பட்ட ஸ்கேண்டல் நேத்தன்யாவு மேல இருக்கு. எல்லாத்தையும் மூடி மறைப்பதற்காக தான் நேத்தன்யாவு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 26ல ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஈரானை
தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கிரவுன்ல வந்து ஒரு ஜுவல்னுவாங்க, தன்னோட மகுடத்துல வந்து அதை வந்து வச்சுக்கிட்டு காலம் முழுக்க தனக்கான ஆதரவு அதுல இருந்து பெற்றுக்கலாம். வரலாறு பேசும் பாரு, இஸ்ரேல் யூத வரலாறுலயே ஒருத்தன் வந்து ஈரானை வீழ்த்தி படிய வச்சிருக்கான் பாருன்னு பேசும். அப்படின்ற லெகசியை சீல் பண்றதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.